ஹாய்! இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நானும் இதே மாரி தான் பிக் பாஸ் வந்து அவ்வளவா பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா சீசனும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா இருக்கத்துலயே இந்த சீசன் தான் வந்து ரொம்ப மொக்கையா போதோ அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறத காமிக்கிறாங்க. ஜெயில்ல இருந்து அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க, கலையும் தர்பூசணிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி எப்படி வந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில பிக் பாஸ் வந்து ஜெயில் காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு பார்வதியும், கமருதீனும் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பீஸுமே அந்த வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அங்க உட்காந்து எல்லாம் குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுல வினோத்துக்கும், தர்பூசணிக்கும் லைட்டா வந்து அந்த வினோத் சொல்றாங்க, எந்த ஒரு கேமரா கிடைச்சாலும் இவர் உட்காந்துக்கிட்டு தர்பீஸ் வந்து வீடியோ மாரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட பாடி இந்த மாரிலாம் இருக்கு அந்த மாரி சொல்லிட்டு. அந்த மாரி டைம்ல தான் இந்த கமருதீன் சும்மா இருக்காம வீடியோவ பார்த்து, கேமராவ பார்த்து, இந்த திவாகர் இருந்தாலே இந்த பொண்ணுங்களுக்குலாம் சேஃப்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, சுபிக்ஷா வந்து உங்களுக்குன்னு சொல்லுங்க. நாங்கலாம் வந்து அவர் இருக்காருன்னு நாங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணல. நாங்க ஒண்ணும் பயப்படல. நீங்க ஏன் அந்த மாரிலாம் பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு போயிட்டாங்க. எங்களெல்லாம் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமருதீன், நான் உன்ன சொல்லலம்மா. நீ ஒண்ணும் பொண்ணு இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொண்ணு இல்லையா? அப்ப நான் பையனா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ள பார்வதியும் வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அன்னை தெரசா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜூசி டாஸ்க்ல நடந்த கேமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம சார் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லார்கிட்டயும் வந்து பேசுறாரு. அதுக்குள்ள அங்க இருக்கவங்க சொல்றாங்க, சார் உங்களுக்கோசம் நாங்க வந்து ஒரு பாட்டு வச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டுலாம் ஒன்றும் வேணாம், உங்க முகத்தை பார்த்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து ஆசையா வந்து பாட்டு ரெடி பண்ணி பேசலான்னு வந்தாங்க. ஆனா அவர் பல்பு குத்த மாரி எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொன்னோனே அவங்க முகம்லாம் கொஞ்சம் தொங்கி போட மாரியே இருந்துச்சு. ஸ்டோர் ரூம்ல ஒண்ணு இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போய் அனுப்புறாங்க. திவாகரும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கசப்பான பாவக்காய் ஜூஸ். அது எல்லாருமே ஒரு கல்ப் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாருமே ஒரு ஒரு சின்னதா தான் இருக்கு. ரொம்ப சின்னது. நம்பலாம் டீ குடிப்போமே அந்த மாரி கிளாஸ் சைஸ்க்குலாம் கிடையாது. கொஞ்சமா தான் இருந்துச்சு. அந்த பாவக்காய் ஜூஸ குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, அத எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு ஒருத்தொருத்தவங்க குடிச்சிடுறாங்க. ஒருத்தொருத்தவங்க ரியாக்ஷன்லயே மூஞ்சி வந்து ஒரு மாரி இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அரோராலாம் குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு தயக்கமா குடிச்சாங்க. அதுக்கப்புறம் சார் கொஞ்சமா வந்து நான் வந்து வாட்டர் கேன்ல தண்ணி குடிச்சுக்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்புறம் குடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. திவாகர் கேட்டாரு, ரொம்ப கசப்பா இருக்கு சார். ஆமாங்க, கசப்பா தான் இருக்கும். இந்த வாரம் எல்லாருமே பார்த்தவங்களுக்கும் அப்படிதான் கசப்பா இருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசுறாரு. ரஃப்பானா தான் பேசுறாரு. ஆனா நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மாரி ரஃப்பா இல்ல இந்த ஷோ ஃபுல்லாவே. ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல தான் அந்த ரஃப்ப காமிச்ச மாரி இருந்துச்சு. போக போக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரஃப்லாம் கிடையாது. சும்மா பேசி விட்ட மாரி தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருமே. காம்போவ பார்த்து கேட்குறாரு, நாங்க எல்லாம் எல்லாருக்கும் நெறைய பேர் பின்னாடி இருந்து ரெட் கார்டு குடுக்கலாமா சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஷோ வந்து அந்த மாரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திவாகர கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு அந்த ஜூஸி டாஸ்க்க பத்தி. அந்த சைடுல வந்து பார்வதி உட்காந்து ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்றாரு, "இந்த மாரி ரியாக்ஷன்லாம் நீங்க இங்க பண்ணாதீங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அதையும் பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கேட்க கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஆனா நாங்க நெனச்ச அளவுக்கு அவர் கொஞ்சம் ரஃப்பா கேட்கலையோ அப்படி சொல்லி நாங்க நெனச்சுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம ஆதிரை முகம் பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் இந்த ஜெமீன் கோட்டையில வர இந்த சூரியகாரி முகம் மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள பொறுத்தவரைக்கும் இன்னும் நெறையா அவங்ககிட்ட கொஸ்டின்லாம் கேட்கல அந்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ரஃப் அண்ட் டஃப்பா பேசணுன்ற மாரி தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஓகே, நாளைக்கு பேசுவாரு அப்படி சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு இருக்கேன் நானு. பார்க்கலாம் எப்படி போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு.